எங்களுடைய திறன்களையும் எங்களுடைய ஆற்றல்களையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறோம்னா நாங்கள் மன அமைதியோடு இருக்கணும். முதல்ல மன நிறைவு இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் மிதமிஞ்சின காசு எதுவும் கேட்கல. வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு 25,000 வச்சு எங்களால் ஜீவனம் நடத்த முடியலை. அதனால் யூஜிசி ஆணையிட்ட நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த குறைந்தபட்ச மதிப்பூதியமான 50,000 மட்டுமே ஒற்றை கோரிக்கையாக வைத்து நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தை, தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கரத்தை நீட்டி எங்களுடைய கஷ்டங்கள் மழை போல இருந்தாலும் பனி போல விலக துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு அரசாங்கத்தையும் உயர்கல்வியையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இதற்கு மேலா நான் கேட்டுக்கிறது ஒண்ணு தான். எத்தனை பிரிவினை சக்திகள் நமக்குள்ள 7,000 பேருக்குள்ள வந்தாலும் அதை யாரும் பொருட்படுத்தாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க, சுயமா முடிவெடுங்க. நமக்கு சொல் புத்தி தேவையில்லை, சுய புத்தி மட்டும்தான் தேவை. யாரு பின்னாலையும் நாம போக தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் நான் அவங்க வர்றதுனால நான் வரல, இவங்க சொல்றதுனால நான் வரல, இந்த மாதிரியான பின்புலம் எதையும் வச்சுக்காம தன்னெழுச்சியா மட்டுமே ஒருத்தரும் நான் என்னுடைய பணிக்காக, என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, அதுக்காக மட்டுமே நிக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருந்தா இது நாள் வரைக்கும் என் கல்லூரியில மீதி இருக்கிற 50 கௌரவ விரிவுரையாளர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற மீதி இருக்கிற மொத்த விரிவுரையாளர்களும் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருப்பீங்க. ஆனா ஏன் அந்த உணர்வு வரல? அதுதான் என்னோட கேள்வி. இங்க யாரும் வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இங்க நாங்க 4 நாளா இல்ல, வார்த்தைகள்ல எங்களால விவரிக்க முடியல. பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தாம நாங்க இங்க நிக்கிறது உங்களுக்கெல்லாம் வலிக்குதோ இல்லையோ, எங்களுக்கு வலிக்குது. பாடம் நடத்த வேண்டிய வேலையை விட்டுட்டு எங்களுடைய ஆதாயத்துக்காக நாங்க பணி நேரத்தை இப்படி நாங்க செய்யறது எங்களுக்கு மனசுக்குள்ள குறுன்னு குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்படியே சரி பார்க்கலான்னு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் போயாச்சு. இதுக்கு மேல பார்க்கறதுக்கு எங்களுக்கு எதிர்காலமே இல்லைங்கய்யா. அதனால நம்ம கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவருமே ஒற்றுமை உணர்வோட தன்னெழுச்சியா அவங்க தனக்காக வந்து முன்ன நில்லுங்க. அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்கள நாம வேண்டுவோம், அதை செய்வோம். ஸோ எல்லாருமே நீங்க திங்கட்கிழமையிலிருந்து உங்களுடைய பேராதரவை